இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. சிவகாசி பக்கத்தில் தடங்கண்ணி மாநகசேரி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி எங்கள் வீடை வந்து நாங்கள் ஒருத்தர்கிட்ட ஒர்க்கு கொடுத்துருந்தோம், கொடுத்து வருஷம் ஆகப்போகுது. 15 லட்ச ரூபான்னு பேசி ஆரம்பித்த அந்த வேலை இப்போ 13.5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ இந்த 15 லட்ச ரூபாய்க்குள்ள அந்த வீடை முடிக்க முடியாதுங்கிறது மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. கண்ணி பண்ணி அவங்களால முடிக்கவும் முடியல. ஆனால் நானும் இப்போ முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். நீங்கள் முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நமக்கு முன் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சைட்டை விசிட் பண்ண வரலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் சிவகாசியில் இல்லை, நான் மதுரையில் இருந்தேன். இன்றைக்கி பேசியிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு நாள் 2 நாளில் சைட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு உறுதுணை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகளில் ஒன்று. ஏன்னா ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இல்லாமல், நம்ம வேலை கொடுக்குற நபர் யாருன்னு தெரியாமல், எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக வேலையை முடிச்சு கொடுப்பாருன்னு தெரியாமல், ஏதோ ஒரு ஆசை வார்த்தைக்கு மயங்கி வீடுகளை கொடுத்துட்டு இப்படி நண்பர்கள் எல்லோரும் ஏதோ சொல்லுவாங்களே, தெருவில் தவிச்சு நிற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறது எங்களுக்குமே மனசு வேதனையாக தான் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய தவறுகள். இப்போ பாதியில் நின்ன வீடை நாங்கள் எடுத்து ரெனோவேஷன் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் யோசித்து ஒரு நண்பர்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் வராமல் தவிர்க்க முடியுமில்ல. ஏன்னா வீடுங்கிறது வந்து பல நாள் கனவு, ஒருத்தர் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொண்டு போய் அந்த வீடை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணாருன்னா அவர் மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை 2 பேர் 3 பேர்னு பில்டிங் மாற்றி முடித்து கொண்டு போய் கிரகப்பிரவேசம் பண்ணாருன்னா அந்த வீடோட மனநிலை எப்படி இருக்கும்? இதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். சரிங்களா? ஒரு முறையான கட்டுமானம் சந்தோஷமாக தொடங்கி சந்தோஷமாக முடியணும்னா என்னெல்லாம் வழிகள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்மளே யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவோட லிங்க்குக்கு மேலே நான் கொடுக்குறேன். அதை ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா தடையில்லாத கட்டுமானம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்கும். தெளிவாக பாருங்கள். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறது, நின்ன வீடுகளை எடுத்து கட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.